இப்போ என் படத்தில் ஹீரோ வந்து அப்பா கிடச்சிருச்சுன்னா நான் கார் வாங்க போகிறேன், லேண்ட் வாங்க போகிறேன், அது வாங்க போகிறேன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாப்புல. நானும் என்ன டே விட்டுறாரான்னு சொல்லி அதை நினச்சி நான் ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதை நோக்கி வேறு ஏரியாவில் கடன் கொடுத்தவங்க எல்லாருமே வருவாங்க. ஆனால் இது எங்கே போய் சேரும், இதுதான் மனித வாழ்வு அப்படிங்கிறது இந்த இந்த படத்தில் இப்படியான ஒரு லைன் வருதுல்ல, பெரிய விஷயம். உங்களுக்கு ஃபீல் இருந்ததா நம்ம தியேட்டர் இந்த படம் கொடுக்கல அப்படிங்க, இல்லைனா இதுலேயே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும்? இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம சீக்கிரம் வராது. இது என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி, பட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நான் டிபெண்ட், இதை நான் இப்போது 5ஆம் வேதம் பண்ணுறது நான் கோ டைரக்டர் அதில். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஜி5 மூலிமா இது கௌஷிக் சார் மூலிமா எனக்கு இது கிடைக்குது. ஸோ அதை நான் அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா. ஒரு ஆக்சுவலி ஜானர் எடுத்தோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே காமெடி ஜானர், ஸ்கிரிப்டும் எந்த இல்லை. ஸ்கிரிப்ட் எழுச்சிடுறாருங்க சார், அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் ஆல்ரெடி நல்ல ப்ரூவ் பண்ண ஒரு ரைட்டர். அவர் நிறைய படங்கள் அவர் வந்து ரைட் பண்ணியிருக்காரு, நல்ல காமெடி படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கதை வரும்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே காமெடியா, அது கொஞ்சம் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா முதல் அட்டம்ப்ட்டு இப்போ த்ரில்லர் ஆகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும், அதுக்கு நிறைய பண்ணிக்கலாம் போகலாம். பட் காமெடியை பொறுத்த வரைக்கும் சிரிக்க வைக்கணும். அது மதில் மேல் பூனை மாதிரி தான், டப்புன்னு இந்த பக்கமும் சாயலாம், அந்த பக்கமும் சாயலாம். ஸோ அது ஒரு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி ஒன்று இருந்தது. ஸோ அந்த கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஹேண்டிலாக இவர் எடுத்தது.